நலம் காக்கும் ஸ்டாலின். நலம் காக்கும் ஸ்டாலின் என்கின்ற மகத்தான திட்டம் விரைவில் தொடங்கப்படவிருக்கிறது. தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. வணக்கத்துக்குரிய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் பொறுப்பேற்றதற்கு பிறகு இந்த மாவட்டத்தில் பல்வேறு வகையான மருத்துவத்துறை கட்டிடங்கள் தொடர்ந்து கட்டப்பட்டு பயனுக்கு வந்து கொண்டிருக்கிறது. 24 கோடி 51 லட்சம் மதிப்பீட்டில் 35 கட்டிடங்கள் புதிதாக கட்டப்பட்டு பயன்பாட்டுக்கு வந்திருக்கிறது. மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் மட்டும் 12 கோடியே 46 லட்சம் மதிப்பீட்டில் வெண்டிலேட்டர், அறுவை சிகிச்சை உபகரணங்கள், நவீன மருத்துவ கருவிகள் என்று பயன்பாட்டுக்கு வந்திருக்கிறது. இவைகள் மட்டுமல்லாது தற்போதும் கூட இந்த மாவட்டத்தில் 18 கோடியே 95 லட்சம் மதிப்பீட்டில் 30 மருத்துவத்துறை கட்டிடங்கள் கட்டும் பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அரவக்குறிச்சி, கிருஷ்ணராயபுரம், குளித்தலை, கரூர் ஆகிய சட்டமன்ற தொகுதிகளில் 30 இடங்களில் பல்வேறு கட்டிடங்கள் கட்டும் பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இப்படி மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சருடைய வழிகாட்டுதலோடு தமிழ்நாட்டில் ஏறத்தாழ 1600க்கும் மேற்பட்ட புதிய கட்டிடங்கள் கடந்த 4 ஆண்டுகளில் மட்டும் கட்டி முடிக்கப்பட்டு பயன்பாட்டிற்கு வந்திருக்கிறது. தமிழ்நாட்டை பொறுத்தவரை 8713 துணை சுகாதார நிலையங்களும் 2286 ஆரம்ப சுகாதார நிலையங்கள் மற்றும் நகர்ப்புற சுகாதார நிலையங்களும் இருக்கிறது. இந்த 10,999 மருத்துவ கட்டமைப்புகளில் 3000க்கும் மேற்பட்ட கட்டிடங்கள் பயன்படுத்த முடியாத நிலையில் வாடகை கட்டிடங்களிலும் பழங்காலத்து கட்டிடங்கள் என்கின்ற வகையில் பயனற்ற நிலையிலும் இருந்து கொண்டிருக்கிறது. எனவே இந்த 3000க்கும் மேற்பட்ட கட்டிடங்களை கட்டுவதற்கு மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் முன்னுரிமையின் அடிப்படையில் இன்றைக்கு ஆண்டுதோறும் நிதி ஆதாரத்தை தந்து அவற்றை கட்டுவிக்கும்படி பணித்திருக்கிறார்கள். அந்த வகையில் இதுவரை 1600க்கும் மேற்பட்ட கட்டிடங்கள் கட்டி முடிக்கப்பட்டு பயன்பாட்டுக்கு வந்திருக்கிறது. இன்று காலை கூட புதுக்கோட்டையில் 21 புதிய கட்டிடங்களை திறந்து வைத்துவிட்டு 11 கட்டிடங்களுக்கு அடிக்கல் நாட்டிவிட்டு வந்திருக்கிறோம். இப்பொழுது இங்கே 8 புதிய கட்டிடங்கள் திறந்து வைத்து 11 கட்டிடங்கள் புதிதாக கட்டுவதற்கு அடிக்கல் நாட்டப்பட்டிருக்கிறது. இப்படி ஒவ்வொரு நாளும் 2 நாட்களுக்கு முன்னால் ஈரோடு, நாமக்கல் ஆகிய மாவட்டங்களில் திறந்து வைத்தோம். வருகிற ஞாயிற்றுக்கிழமை கோவை, இப்படி வாரத்திற்கு 2-3 நாட்கள் பல்வேறு மாவட்டங்களில் தொடர்ந்து கட்டப்பட்டுக் கொண்டிருக்கின்ற இது போன்ற கட்டிடங்களை தொடர்ந்து திறந்து வைத்துக் கொண்டிருக்கிறோம். மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சராக வணக்கத்துக்குரிய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் பொறுப்பேற்றதற்கு பிறகு பல்வேறு புதிய சிறப்பு திட்டங்கள் மருத்துவத்துறையில் செயலாக்கம் பெற்று வருகிறது. மக்களை தேடி மருத்துவம், இன்னுயிர் காப்போம் நம்மை காக்கும் 48, இதயம் காப்போம், பாதம் பாதுகாப்போம், நடப்போம் நலம் பெறுவோம், புற்றுநோயை கண்டறியும் பரிசோதனைகள், அதேபோல் சிறுநீரகம் பாதுகாக்க சீர்மிகு திட்டம், மக்களை தேடி மருத்துவ ஆய்வக திட்டம், தொழிலாளர்களை தேடி மருத்துவ திட்டம், இப்படி செயற்கை கருத்தரித்தல் மையங்கள் என்று பல்வேறு சிறப்பு திட்டங்கள் மக்கள் நல்வாழ்வுத்துறையில் செயல்படுத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இந்த சிறப்பு திட்டங்களின் வரிசையில் மேலும் ஒரு சிறப்பு என்கின்ற வகையில் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் இன்னும் ஓரிரு வார காலங்களில் ஒரு புதிய மகத்தான இந்திய அளவில் மட்டுமல்ல உலக அளவில் அனைவராலும் பாராட்டும்படியான ஒரு சிறப்புமிக்க திட்டம் ஒன்று விரைவில் நடைமுறைக்கு வரவிருக்கிறது. ஓரிரு வார காலங்களில் மாண்புமிகு முதல்வர் அவர்களே சென்னையிலிருந்து அந்த திட்டத்தை தொடங்கி தமிழ்நாட்டின் 38 மாவட்டங்களிலும் அந்த திட்டம் பயனுக்கு வரவிருக்கிறது. இன்றைக்கு மக்களுக்கு முழு உடற் பரிசோதனை செய்து கொண்டு ஒவ்வொருவருக்கும் அந்த ஹெல்த் கார்டு என்கின்ற வகையில் அவருடைய சுகாதார அட்டைகளை அவர்களிடத்தில் வைத்திருந்தால் அவர்களுக்கான நோய் பாதிப்பு கண்டறிந்து அதற்கான தொடர் சிகிச்சைகளை செய்து சிறப்பாக வாழ்வதற்கு வழிவகுக்கும். இப்போது அரசு மருத்துவமனைகளிலும் கூட முழு உடற் பரிசோதனை செய்து கொண்டால் ரூபாய் 1000 தொடங்கி 4000 வரை கூட செலவாகிறது. தனியார் மருத்துவமனைகளில் இந்த முழு உடற் பரிசோதனை செய்து கொண்டால் 10-15,000 20,000 வரை செலவாகிறது. எனவே இந்த நிலையில்தான் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் மக்களுக்கு இலவசமாகவே அனைத்து விதமான பரிசோதனைகளையும் செய்வது என்கின்ற வகையில் ஒரு புதிய திட்டத்தை தமிழ்நாட்டில் இன்றைக்கு நடைமுறைப்படுத்தவிருக்கிறார்கள். அந்த திட்டத்தின்படி பொது மருத்துவம், பொது அறுவை சிகிச்சை, எலும்பியல் மருத்துவம், மகப்பேறியல் மருத்துவம், மகளிர் மருத்துவம், குழந்தை மருத்துவம்,
இருதயவியல் மருத்துவம், நரம்பியல் மருத்துவம், தோல் மருத்துவம், பல் மருத்துவம், கண் மருத்துவம், காது மூக்கு தொண்டை மருத்துவம், மனநல மருத்துவம், இயன்முறை மருத்துவம், நுரையீரல் மருத்துவம், இந்திய முறை மருத்துவம் என்று பல்வேறு வகையான மருத்துவ முறைகள் ஒரே நாளில் ஒரே இடத்தில் செய்யப்படவிருக்கிறது. தமிழக அரசின் சிறப்புக்குரிய மருத்துவர்களும் தனியார் மருத்துவமனைகளில் இருக்கிற சிறப்பு மருத்துவர்களையும் ஒருங்கிணைத்து இந்த முகாம்கள் நடத்தப்படவிருக்கிறது. இந்த முகாம்களில் மாற்றுத்திறனாளிகளுக்கு சான்றிதழ்கள் அன்றைக்கே பரிசோதிக்கப்பட்டு அவருடைய மாற்றுத்திறன் சதவிகிதம் கண்டறியப்பட்டு வட்டாட்சியர் அலுவலகங்களிலிருந்து அவர்களுக்கான சான்றிதழ்கள் பெற்றுத் தரப்பட்டு மாற்றுத்திறனாளிகளுக்கான சான்றிதழ் ஒரே நாளில் வழங்கப்படவிருக்கிறது. புற்றுநோய் பரிசோதனைகளும் அந்த முகாம்களில் கண்டறியப்படவிருக்கிறது. முதலமைச்சரின் விரிவான காப்பீட்டு திட்டத்தை பொறுத்தவரை 1,47,00,000 குடும்பங்கள் தமிழ்நாட்டில் பயன்பெற்றுக் கொண்டிருக்கிறது என்றாலும் புதிதாக உருவாகிற குடும்பங்களுக்கு புதிய அட்டைகள் தேவைப்படுகிறது. எனவே இதுபோன்ற முகாம்களில் முதலமைச்சரின் விரிவான காப்பீட்டு திட்ட அட்டைகளும் ஒரே நாளில் பெறுவதற்குரிய நடவடிக்கைகள் எடுக்கப்படவிருக்கிறது. இந்த திட்டத்திற்கு பெயர் நலம் காக்கும் ஸ்டாலின். மக்களை தேடி மருத்துவத்தை போல இந்த திட்டத்திற்கான சிறப்பு பெயர் தமிழர்களின் வீர மரியாதையை காத்துக் கொண்டிருக்கிற நம்முடைய மாண்புமிகு முதல்வர் அவர்களுடைய பெயரால் நலம் காக்கும் ஸ்டாலின் என்கின்ற மகத்தான திட்டம் மிக விரைவில் தொடங்கப்படவிருக்கிறது. இந்த திட்டத்தை பொறுத்தவரை ஒவ்வொரு வட்டாரத்திற்கும் 3 என்கின்ற வகையிலும், பெருநகர மாநகராட்சியில் 15 என்கின்ற வகையிலும், 10 லட்சத்திற்கும் மேற்பட்ட மக்கள் தொகை கொண்ட 5 மாநகராட்சிகளில் தலா 4 என்கின்ற வகைகளிலும், 10 லட்சத்திற்கும் குறைவான மக்கள் தொகை கொண்ட 19 மாநகராட்சிகளில் தலா 3 என்கின்ற வகையிலும் 1256 முகாம்கள் நடத்தப்படவிருக்கிறது. இந்த முகாம்களை பொறுத்தவரை வருகிற டிசம்பர் இறுதிக்குள் தமிழ்நாடு முழுவதிலும் நடத்தி முடித்து ஒரு மருத்துவ புரட்சியை செய்வது என்கின்ற வகையில் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் இந்த திட்டத்தை முன்னெடுத்திருக்கிறார்கள். மிக விரைவில் சென்னையிலிருந்து இது தொடங்கப்படும். அன்றைக்கு கரூரிலேயும் இது காணொலி வாயிலாக முதல்வர் அவர்களின் வாயிலாக தொடங்கி வைக்கப்படும். தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.